அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா நடந்து முடிந்த குரூப் 2, குரூப் 2A அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்ல தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அப்பாயின்மென்ட் ஆர்டர் வந்து இப்ப நம்மளுடைய சிஎம் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னால நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். குரூப் 2ல அந்த 2Aவுல நான் இன்டர்வியூ போஸ்ட்ல தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கான கூட்டுறவுத்துறை மூலமா தேர்வு செய்யப்பட்ட இந்த கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல ஜேசிஏன்னு சொல்லக்கூடிய அந்த பணியிடத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்க போறாங்க ஆகஸ்ட் 1ல அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து தபால்ல வந்து எல்லாருக்கும் போய் சேரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து நேத்து வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி மூலமா தேர்வு செய்யப்பட்ட 780 தணிக்கையாளர்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து நம்ம சிஎம் வழங்கியிருக்காங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் நம்ம வந்து கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குனர், இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் உதவி தணிக்கை ஆய்வாளர் இந்த 4 போஸ்டிங்கும் 780 நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்குறாங்க. எல்லாருக்குமே சிஎம் வந்து அப்பாயின்மெண்ட் தரல. ஸோ அதுல வந்து ஒரு 20 மெம்பர்ஸுக்கு மட்டும் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடந்து முடிந்த தேர்வுகள்ல 928 ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் ஆடிட்டர் போஸ்ட்டுகளுக்கு முதல் கட்டமா 700 சிஏ போஸ்ட்டுகளையும், உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையில 43 உதவி ஆய்வாளர்கள் போஸ்டிங்களையும், அப்புறம் வந்து இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல கீழ உள்ள 30 தணிக்கை ஆய்வாளர்களுக்கு என மொத்தம் 780 போஸ்ட்டுகளுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமா தேர்வு செய்யப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து வழங்கியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஜேசிஏவுல இந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டவங்கள அந்த படிப்பு கழித்தறி மாறி இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு, அது தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஜேசிஏவுல எக்ஸாம் பாஸ் ஆகி கவுன்சிலிங் போகும்போது அவங்கள வந்து சில காரணங்களுக்காக கல்வித் தகுதி வந்து மாற்றமானதுனால அவங்கள வந்து சில பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு இன்னைக்கு ப்ராப்ளமா நிக்குது. அது குறித்து இன்னைக்கு கூட பேப்பர்லாம் செய்தி வெளியாயிருக்கு. ஸோ அது வந்து ஸோ அத குறித்த அந்த டீட்டெயில் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஆனா இப்போதைக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி மூலமா இந்த தேசியவா தேர்வு செய்யப்பட்டவங்கள்ல அப்பாயின்மெண்ட் எனக்கு குடுத்துருக்காங்க. அது ரொம்ப நமக்கு ஒரு ஒரு நல்ல நியூஸ் தான். ஆனா சில பேர்ல வந்து ஏன் நீக்கம் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம அது குறித்து டீட்டெயிலா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு அந்த மேட்டர் தெரியும்னா, நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. தேங்க் யூ.